ஹாய் காய்ஸ், வாங்க தம்பி. எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சுது, ரிசல்ட்டையும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கொடுத்த வேலையை சரியா செய்யலாம், அடுத்த எலெக்ஷன்லயே ஆப் அடிக்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு எப்படியெல்லாம் வன்மத்தை கக்குறாங்கன்னு தெரியுமா? தமிழ்நாடு கிடையாது, தற்கொலை நாடு. நம்மால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது. தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சுனா என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிடுறேன். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே என்னன்னு நிரூபித்த டிஎன் மக்களுக்கு ரொம்ப நன்றி. அப்போசிஷன்ல உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்னு உங்களுக்கு இனிமே தான் புரிய போகுது. இந்த குளத்தூர சுடுகாடு மாத்திக்கங்க. சோ गाइस, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எலெக்ஷன் ரிசல்ட்டும் எரிச்சல் பாய்ஸும். வாக்களிப்பு உதயசூரியன். போடா என்ன அப்படி தள்ளுவாங்க உனக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எரிச்சல் பாய்ஸோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டாங்க. நாங்க ஆட்சி ஒழுங்கா செய்யல, அதனால தோத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பெருசா கவலை இருக்காது. ஆனா மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கோம். சரியா ஆட்சி பண்ணாம தோத்து இருந்தா அந்த வருத்தம் இருந்திருக்காது. ஆனா மிகச்சிறப்பான ஆட்சியை நாங்க கொடுத்துருக்கோமே. எப்படா இப்படி வெக்கமே இல்லாம பேசுற நீ? எப்படா சிரிக்காம இவ்வளவு பெரிய காமெடி சொல்றீங்க? பேர் தெரியாத வேட்பாளர்கிட்ட எல்லாம் பேயடி வாங்குற அளவுக்கு ஆட்சியை நடத்திட்டு ஏதோ காமராஜரையே தவற விட்ட மாதிரி இந்த கதறீங்க. என்னடா அதுவும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு காமா பேசினா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடிச்சு விடுற கண்டென்ட்டை எல்லாம் பாருங்களேன். இந்த 5 ஆண்டு காலத்துல கொண்டு வந்த திட்டங்களும் திமுகவை ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து ஐநா வரைக்கும் பாராட்டின அந்த சான்றிதழ்களும் எங்க கிட்ட இருக்கு. இவங்க ஆட்சியை பாராட்டி ஐநா சபையே கொடுத்த சான்றிதழ் இவங்க கிட்ட இருக்குதாமா. டெலிபோன்ல செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்தில் தானே இப்படி பேசுற? இல்ல, எனக்கு புரியல. 5 வருஷத்துல எப்ப ப்ரோ உங்களை ஐநா சபையெல்லாம் பாராட்டுச்சு? சத்துணவுல அரை முட்டை அதிகமா போட்டாலே 1000 கோடிக்கு அட்வர்டைஸ் பண்ணுவீங்க. ஐநா சபை பாராட்டி இருந்தா அமைதியாவா இருந்திருப்பீங்க? எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? அடிச்சு விட்டது கூட பரவாயில்ல, போற போக்குல சாபம்லாம் விடுறாங்க. இந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்ப வரும் தெரியுமா? அடுத்த 5 ஆண்டு காலத்துல அவங்க செய்யக்கூடிய குளறுபடிகள்ல திமுகவினுடைய ஆதரவாளர்கள் படக்கூடிய அதே வருத்தத்தை நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் படுவாங்க. நாங்க படுற இதே வருத்தம் தமிழ்நாட்டுக்கும் வரும் தெரியுமா? 5 வருஷத்துல நடக்க போற குளறுபடியில தெரியும். வாயில வயித்துல அடிச்சுட்டு அழுவுற நான் பார்த்திருக்கேன். நீங்க என்னடா கண்ணாடியை சாத்திட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு கதறீங்க? முட்டு கொடுக்கறத கூட நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். ஆனா மண்ணை கவனதே அப்படி மாசா பிரசன்ட் பண்றத பார்த்திருக்கீங்களா? நாங்க ஜெயிச்சு உட்கார்ந்ததை விட அப்போசிஷன்ல உட்கார்ந்ததான் ஜாஸ்தி. இவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சதை விட தோத்து அப்போசிஷன்ல உட்கார்ந்ததான் அதிகமாமா. அதுல என்ன உனக்கு பெருமை? இல்ல எனக்கு புரியல. மாட்டு சனி நக்கி பார்த்து கழுதப்பியை மெரிச்சு பார்த்தெல்லாம் பெருமையா பேசிட்டு ஜெயிச்சதை விட தோத்ததுதான் அதிகம்னு இவ்வளவு தோரணையா சொல்லிட்டு இருக்கு பைத்தியம். கொத்தல்லிடா எவ்வளவு செருப்படி வாங்கிட்டு தெரியுமா? இது கூட பரவாயில்ல. அடுத்து ஒரு லில்லி புட்டு ஒண்ணு வருது, அதையும் பாருங்களேன். நம்மால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது. இவன் யாரா பர்மா பஜார்ல பிட்டு படம் விக்கிற மாதிரி இருக்கான்? இது ஒரு நவீன ஊபி. இவங்கனால நம்ம நிறைய பயனடைஞ்சோமா, ஆனா கடைசியில நன்றி இல்லாம போயிட்டோமாமா. பெரிய முத்து படத்து ஜமீன்தாரு இவங்க அள்ளி கொடுத்தாங்க, நாங்க ஏமாத்திட்டு போயிட்டோம். தற்கூரி சமையலுக்கு வந்த ஆண்டி சாமான திருடிட்டு போச்சுன்னா அடுத்த ஆண்டி தான்டா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. கடந்த காலத்தில் சமைச்சு போட்ட ஆண்டின்னு கல்யாணமா பண்ணிப்பாங்க. அதுவும் இவங்க பண்ணையார் புத்தியை எப்படி காட்டுறாங்கன்னு கமெண்ட்ல பாருங்களேன். நம்மால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது. இந்த சிறுபான்மை நாய்களுக்காக, அதுவும் முஸ்லிம்களுக்காக நிக்கவே கூடாதாமா. என்னடா சிறுபான்மையினர்னு கூட பார்க்காம நாயெல்லாம் கேட்குறீங்க? இந்த அளவுக்காடா மதவெறி பிடிச்சி தெரியுவீங்க? ஆமா, இது ஏன் டைலாக்ல? இந்த லில்லி புட்டை தூக்கி தூர போட்டுட்டு அடுத்து நம்ம அக்கா ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே என்னன்னு நிரூபித்த டிஎன் மக்களுக்கு ரொம்ப நன்றி. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் நிரூபிச்சுட்டாங்களாமா. நாங்க நிரூபிச்சு 5 வருஷம் ஆகுது, இப்பதான் தெரியுமா உங்களுக்கு? கோட்டை போட்டுக்கிட்டு கோண வாயில கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிட்டா பெரிய கமலா ஹாரிஸ் நினைப்பு. அடுத்தவனுக்கு அறிவு இல்லையாம். வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா அதுவும் எந்த அளவுக்கு முரட்டு முட்டு கொடுக்குதுன்னு பாருங்களேன். நிறைய இடத்துல தமிழ் 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 நான் நிறுத்திக்கிட்ட இடம்லாம் இருக்கு. இப்ப அப்படியே கூலி குறுகி அப்படின்னா இருக்கிற டைம் தமிழ் இல்லைங்க, தமிழ்நாடு சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்றேன். நமக்கு தமிழ் தமிழ்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி பெருமையா சுத்திட்டு இருந்தாங்களாமா. இப்ப தமிழ்னு சொல்றதுக்கே கூனி குறுகிட்டாங்களாமா. இல்ல எனக்கு புரியல, தோத்தது திமுகவா இல்ல திருவள்ளுவரா? இந்த குடும்ப கொத்தடிமைங்க எங்கேயாவது செருப்படி வாங்கிச்சிங்கன்னா அதுக்கு தமிழும் தமிழ்நாடும் எதுக்கு கூனி குறுகணும்? யாராவது பெடிகிரி வாங்கி போடுங்கய்யா, அப்போவாது பேசாம இருக்குதுங்களான்னு பார்ப்போம். அடுத்தவனை பார்த்து படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கிற இந்த குரூப்புக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்குன்னு பாப்போமா? முத நாள் நைட்டு நாங்க 1 மணி வரலாம் டிவி பாக்குறோம். திமுக தான் முன்னாடில இருந்தது, எடப்பாடியார் 2வது இடத்துல இருந்தாரு, டிவிக்கு 3வது இடத்துல இருந்தது. பொழுது வெடிஞ்ச உடனே எப்படி டிவிக்கு முன்னாடி வந்தது? முத நாள் நைட்டு இவங்க ஆளுங்க தான் முன்னணியில இருந்தாங்களாமா. விடிஞ்சு பார்த்த உடனே விஜய் முன்னாடி வந்துட்டாராமா.
இல்ல புரியல. புரியல. அக்கா தெளிவா தேதியோடு சொல்றாங்க, மறுபடியும் பாருங்க. 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரலாம் நாங்க டிவி பாக்குறோம் இருந்தது. மறாவது நாள் 4ஆம் தேதி காலையில எப்படி 1வது இடத்துல வந்தது? 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரைக்கும் இவங்க பார்ட்டி தான் முன்னணியில இருந்ததாமா. 4ஆம் தேதி விடிஞ்ச உடனே தான் விஜய் முன்னாடி வந்துட்டாராமா. இப்ப தெரியுதா யார் உண்மையான தற்குறின்னு? டேய், கருத்து கணிப்பை தாண்டா அந்த அக்கா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு சொல்ல தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் முட்டு கொடுக்க வரும். அதுக்கும் அக்கா பதில் சொல்லியிருக்காங்க. கருத்து கணிப்புலாம் இல்ல. பார்த்தீங்களா, அவங்க தெரியாமலாம் மாற்றி சொல்லலை. உண்மையிலேயே 3ஆம் தேதி நைட்டு அந்த அக்கா எலெக்ஷன் ரிசல்ட்டை தான் பார்த்துருக்காங்க. இந்த அக்கா கூட தேவலாங்க. அடுத்த ஆள் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு தெரியுமா? DMK not approval is not is at all. It's a very difficultly win to DMK party. DMK approval is not at all. It is very difficultly to win to the party. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இது கூட ஏதோ விளங்குது. அடுத்து என்ன சொல்றாருன்னு சுத்தமா விளங்கல. 234 Mr. Deputy CM hard working in Tamil Nadu but not result to be minus is definitely win to Mr. Udayanidhi. ஆனா தப்பா இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு அடுத்தவனை பார்த்து தற்கூரின்னு நீங்க பேசின பேச்சிருக்கே, அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. No, I am not crying. So I saw all the three. நான் அழுவலையா? கண்ணு வேர்க்குது. அது சரி, முன்ன பின்ன தெரியாதவங்களே இந்த அளவுக்கு எரிச்சல் இருக்காங்களே, அப்ப நம்ம லவுட் ஸ்பீக்கர் நிலைமை? இந்த தற்கூரிக்கு வாயில தான் சனியே. எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிக்கே மட்டும் ஜெயிச்சுது அப்படின்னா சத்தியமா என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவேன்னு வாயை கொடுத்து வச்சிருக்கு. 2026ல மட்டும் தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிட்டு நான் சத்தியமா சொல்றேன், என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிடுறேன். சோஷியல் மீடியால ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூட அக்கா, அண்ணன் ஜெயிச்சு 5 நாள் ஆச்சு, எப்பக்கா டீஆக்டிவேட் பண்ண போறீங்க? ஐயோ, அவசரப்பட்டு டீஆக்டிவேட் பண்ணுறேன்லாம் வேற வாயை விட்டுட்டோம், இது எப்படியா டைவர்ட் பண்ணுமே அப்படின்னு யோசிச்ச நம்ம அக்கா விஜயும் திருசாவும் நாய் கூட நிற்கிற ஃபோட்டோவை போட்டு என்னென்ன கேப்ஷன் போட்டிருக்குன்னு பாருங்களேன். விஜய் கையில் இருக்கிற அந்த நாயை நிற்க வச்சிருந்தா கூட 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் அது ஜெயிச்சிரும். பைத்தியம், ஃப்ளோவில் என்ன பேசிட்டு இருக்கேன்னு புரியுதா உனக்கு? நாய் கூடலாம் தோக்குற அளவுக்கு தான் நீங்க ஆட்சி பண்ணீங்கன்னு நீயே ஓப்பனா உளறிட்டு இருக்க லூசு. ஐயோ, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம உங்களுக்கு தான் மெஜாரிட்டி கிடைக்கல, நாங்க தான்டா கெத்து அப்படின்னு ஊழ விட்டுச்சு. காங்கிரஸ் கிளம்பி போயிட்டான். அதுக்கடுத்து சிபிஐடா நாங்க தான்டா கெத்து அப்படின்னு ஊழ விட்டுச்சு. சிபிஐயும் கிளம்பி போயிட்டான். அடுத்து சிபிஎம்டா நாங்க தான்டா கெத்து அப்படின்னு ஊழ விட்டுச்சு. சிபிஎம்மும் கிளம்பி போயிட்டான். இந்த தர்தனம் வாய வச்ச நேரம் அவங்க கூடாரத்தையே காலி பண்ணி விட்டுருச்சு. கட்ட கடைசியா விஜய் சிஎம் ஆனா தான் நான் டீஆக்டிவேட் பண்றேன்னு சொன்னேன், உங்க அண்ணனை சிஎம் ஆக சொல்லு, அப்புறம் நான் உடனே டிலீட் பண்றேன் அப்படின்னு வாய் கொடுத்து வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கண்டிப்பா சிஎம் ஆக போறாரு. டீஆக்டிவேட் பண்ணிடுவியா? இவ்வளோ அசிங்கப்பட்டும் திருந்தாம இப்பவும் என்ன ஃபயர் விட்டு வச்சிருக்குன்னு பாருங்களேன். தமிழ்நாட்டை ஒன்று நாங்க ஆளணும், இல்லைன்னா எங்க தயவுல ஆளணும். தயவுல அந்த தயவை கொஞ்சம் பார்க்கலாமா? திமுகவோட அப்ரூவல் எங்களுக்கு எதுக்கு? we are independent party. உங்க அப்ரூவல் எல்லாம் ஒன்றும் நொட்ட வேணாம். we are independent கரடியே காரி துப்பிருச்சு. இது இன்ஸ்டாகிராமில் உட்காந்துக்கிட்டு எங்க தயவுல தான் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு ஆனா பொம்பளைங்க கூட இப்படியெல்லாம் அழுவ மாட்டாங்கக்கா. நீ என்னக்கா இப்படி அழுவுற? நக்கல்யா அவனுக்கு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாரும் பண்ணிருங்க. அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உடனடியே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய ரிசர்ச் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எனபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரிசர்ச் வீடியோனுடைய ஆக்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டுமா? டாடா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.